உங்க ஃபேஸ் ஷேப்க்கு என்ன மாதிரி பியர்ட் வைக்கணும்னு தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 டைப் ஆஃப் ஃபேஸ் ஷேப்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா ரவுண்டு, ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், ஓவல்னு சொல்லியிருந்தேன். ரவுண்டு வந்து எந்த ஆங்குலருமே இல்லாத ஒரு ஃபேஸ் ஷேப். அதுக்கு வந்து ஆங்குலர் நம்ம கிரியேட் பண்ணணும். நீங்க ஃபேஸ் கான்டூரிங் பண்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து பியர்டு கிரியேட் பண்ணிட்டு அதை நல்லா ட்ரிம் பண்ணிடலாம். சின்னல வந்து நல்ல ஒரு லென்த் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஃபேஸ் வந்து சிமிலர் டு ஓவலா வந்து கொஞ்சம் கன்வெர்ட் ஆகும். அப்போ பார்க்க நல்லா இருக்கும் ஃபேஸ். ஸ்கொயர் ஃபேஸ் ஷேப்ன்றது வந்து நல்ல டிஃபைன்டான ஜா லைன்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்க பியர்ட் நிறைய ஹெவியா கொடுத்து அதை ஹைட் பண்ணவே கூடாது. நல்ல ஃபேடட் பியர்ட் நீங்க கொடுக்கலாம். பியர்டே இல்லைனாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப மேன்லியா இருப்பீங்க. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள், ஆர்டின், டைமண்ட் இந்த 3 ஷேப்புமே என்னன்னு பாத்தீங்கன்னா சின் வந்து ரொம்ப பாயிண்டடா மோர் நேரோவா இருக்கும். அதுக்கு வந்து நீங்க பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோட்டி ரொம்ப லாங்கா கோட்டி வைக்கவே கூடாது. அடுத்தது ஓவல் ஷேப். ஓவல் ஷேப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க ரொம்ப லக்கி. கொஞ்சம் ஹெவியாவும் வைக்கலாம், இல்ல கொஞ்சம் மீடியமாவும் வைக்கலாம். எப்படி வச்சாலும் கொஞ்சம் ப்ராப்பரா ஷேப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். இந்த வீடியோவை பியர்டே இல்லாத உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.